ஒரு பொண்ணு எனக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி கேட்டாங்க. அம்மா, எங்கள் வீட்டில் பணத்துக்கு குறைவில்ல. ஆனால் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குமான்னாங்க. அப்போ எனக்கு உடனே தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கு என்ன காரணத்தினால சண்டை வருது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், அடுத்த கேள்வி நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. அம்மா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் துணிகளை துவைச்ச துணிகளை மடிக்காமல் போட்டு வச்சுருக்கீங்களா? 1. 2வது, துவைக்காமலும் துணி கிடக்குதா? அடுத்தது, சிங்கில் பாத்திரம் எனி டைமு இருந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, போட்டு போட்டு தான் நான் வச்சு விளக்குவேன் அப்படின்னாங்க. அப்புறம் விளக்கு வைப்பீங்களான்னு கேட்டேன் வீட்டில், அதாவது தீபம் வைப்பீங்களான்னு கேட்டேன். தீபம் நாங்கள் வெள்ளி இல்லைன்னா எப்போயாவது முடிஞ்சப்போ தான் நாங்கள் வைப்போம்மா அப்படின்னு சொன்னாங்க. சாமி ரூமில் போய் சும்மா நாங்கள் அப்படி இப்படி இப்படி பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுவோம்மா அப்படின்னு உள்ளதை அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. இப்போது ஒரு தீபம் ஒன்று வைக்க சொன்னேன். அவங்க வீட்டு பூஜை அறையிலையும் வைக்க சொல்லிட்டு, நடு ஹாலில் எல்லோரும் உட்காந்துருக்கக்கூடிய ஹால்லையும் நீங்கள் ஒரு தீபம் வைங்க. அதுபோல் துணிமணிகளை அப்பப்போ கழித்து துவைச்சி எடுத்து மடித்து உள்ள பீரோக்குள்ளே அழகு போல் வச்சுருங்க. அதே மாதிரி பாத்திரங்களையும் சிங்கில் போட்டு வைக்காதீங்க. உடனே கழுவி அதுக்கு ஒரு வேலைக்கு கூட ஆள் வச்சு 2 வேளை கழுவ சொல்லி பண்ணிடுங்கம்மா. இல்லை நீங்களே பண்ணுங்க, எப்படியோ பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன். சரிங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேலைக்கு ஆள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதாவது நல்லவங்களா வீட்டுக்குள்ளே விடணுமேன்னு சொல்லிட்டு அந்த டிஷ்வாஷர் பாத்திரம் கழுவுறதுக்கு வாங்கி உடனே கழுவிட்டாங்க. இப்போ 48 நாள் விளக்கும் போட்டுட்டாங்க. அவங்க ஹாலில் போடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி போட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிள்ளைகளும் அவங்க சொல்படி கேட்டு நடக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் பணம் இருக்கோ இல்லையோ, மனம் கரெக்டாக இருக்கணுங்க. மனம் கரெக்டாக இருந்தால் தான் பணமே நம்ம சம்பாதிக்க முடியும், அதை சேமிக்க முடியும் சம்பாதிச்ச பணத்தை. அப்போது மனசை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லதாக அமையும். அதுக்கு தீபம் ஏற்றுங்க. வீடை இந்த மாதிரி துணிமணிகளை அங்கங்கே போடாமல் வச்சு பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்கீங்க, அதாவது 400க்கும் மேலே வந்திருக்கீங்க. இன்னும் அதிகமாக வரணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.